ஹாய் எல்லாருக்கும். நான் சூர்யா, சரவண விக்ரமோட தங்கச்சி. பிக் பாஸ் சீசன் 7ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் யான்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக. ரொம்ப நெகட்டிவ் மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல்சோ யூடியூப். ஓகே, அது ஒரு ஃபன்க்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பிகாஸ் அதனால மித்த ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஒருத்தவங்களோட கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது, ஒருத்தவங்களோட பர்சனல் கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இதை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், சரவண விக்ரம் டைட்டில் வின்னர் அப்படின்னு என் அண்ணா சொன்னதை வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி அவங்கள ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரி நிறைய பேஜஸில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பர்சனல் விஷயமா இருக்கட்டும், இல்லை கெரியர் ரிலேட்டடாக இருக்கட்டும், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு டெசிஷன் எடுப்போம். இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நானும் என் அண்ணனும். அப்படி இருக்கிறப்போ ஒரு இடத்துல அவங்க வந்து இப்படி யோசிக்கிறாங்க, இல்லை ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்கன்னா அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு அந்த இடத்துல அவங்க அப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் சொன்ன அன்னைக்கு அவங்க வந்து கொஞ்சம் வந்து டல்லாக இருந்தாங்க, அப்செட்டாக இருந்தாங்க. ஒரு நார்மலாக எல்லாருமே ஒரு சில நாள் வந்து டல்லாக இருப்போம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளே பூஸ்டப் பண்ணிப்போம், இல்லைன்னா வேறு யாராவது நம்மளை பூஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அங்கே வந்து எந்த வித ஒரு வேற இதுவுமே இல்லை. ஒரு சோஷியல் மீடியா நம்ம பார்க்கறதுக்கு ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அங்கே வந்து அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். அவங்க நான் தான் வின்னர் ஆக போறேன் அப்படின்ற தாட்ல என் அண்ணன் வந்து அங்கே சொன்னாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் டல்லா இருக்கிறாங்க, அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக அந்த இடத்துல டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் சொன்னாங்க. பட் எனக்கு அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா. ஒருத்தர் அவங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு தப்பாகும், இந்த அளவுக்கு கிண்டல் பண்ற அளவுக்கு போகுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஸோ அது பார்க்குறப்போ கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தது. நீங்க ஸ்டில் நவ் அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேம் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாரும் உள்ள வரப்போ நிறையா நீங்க சரியா விளையாடல அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்க நம்மள சொல்றப்ப நமக்கு அந்த இடத்துல சின்னதா ஒரு கவலையா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்து இருக்கப்போ நான் இதுக்கு மேல எப்படி கேம் விளையாடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது அவங்களோட நேச்சுரல் கேரக்டரை யார்கிட்டையும் போய் கோபமா ரொம்ப அப்படி ரியாக்ட் பண்ணி பேசுறது கிடையாது. அவங்கள ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணா கூட அவங்க திருப்பி ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. நீங்க இது வரைக்கும் பிக் பாஸ் பார்த்தப்பயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஈவன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ப்ராப்ளம் நடந்தது, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த டூத் பிரஷ் கொடுக்காத அந்த இதுல. ஸோ விசித்ரா மேம் அண்ட் ஆல்சோ அர்ச்சனா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக பேசுறதுக்கு தான் அவங்க போவாங்க. பட் அந்த இடத்துல அர்ச்சனா இவ்வளவு நாள் நீ பேசல, இப்போ மட்டும் ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு அதாவது என்னன்னு கேட்க போனவங்களே ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ அர்ச்சனா கூட இப்பதான் வந்தாங்க. பட் விசித்ரா வந்து அவங்கள என் அண்ணா வந்து ஒரு அம்மா பொசிஷன்ல தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கிற அவங்க வந்துட்டு இந்த வீக் நான் தான் உன்னை காப்பாத்தினேன், இன்னும் ஒரு வீக் தான் இருக்க போற, அது வரைக்கும் நல்லபடியா இருந்துட்டு போ, அசிங்கப்படுத்தி வெளியே போயிடாத அசிங்கப்பட்டான்ற மாதிரி அவங்க பேசினாங்க. ஸோ அப்ப கூட என் அண்ணா அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட ஒண்ணுமே பேசல. அதை பத்தி கூட மணி அவங்க கிட்ட என் அண்ணா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. பட் நான் எதுவுமே பேசல. காரணம் என் வாய்ஸ் டோன்ல நான் ஏதாவது சொன்னேன்னா அது அவங்களுக்கு வந்து மரியாதை குறைவாகிடுமோன்ற ஒரு பயத்துல நான் எதுவுமே பேசாம வந்துட்டேன். அது ஒன்றும் அவங்க வந்து பயந்துக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. நிஜமாவே அவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம பேசி அவங்க ஏதாவது ஹர்ட் ஆயிடுவாங்களோன்ற ஒரு விஷயம். ஆக்சுவலி ஹர்ட் பண்ணது என்னமோ என் அண்ணனை தான். பட் இவங்க இப்படி யோசிச்சுட்டு தான் பின்னாடி வந்தாங்க. இந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பர்சன் தான் விக்ரம். இதான் ரியல். அன்னைக்கு அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் வந்தப்போ கொஞ்சம் நீ கேம் நல்லா விளையாடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்றப்போ ஒரு கொஞ்சம் கவலையா இருக்கிறப்போ பூர்ணிமா வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. விடு, இது வந்து கேம், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹக் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து அண்ணா வந்து ஒரு இடத்துல சொன்னாங்க, நீ அந்த டைம் எனக்கு வந்துட்டு நீ இப்படி என்கரேஜ் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பா இருந்தது. எனக்கு அடுத்து ஓகே நெக்ஸ்ட் கேம் நம்ம என்னன்றதை பார்க்கலான்றதுக்கு தோன்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்ததுன்ற விஷயத்த சொன்னதை ரொம்ப ஒரு வேற மாதிரியான கமெண்ட்ஸ், வேற மாதிரியான ஒரு டாக்ல வந்து பேசின மாதிரி மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அது வந்து ரொம்பவே தப்பா இருந்தது. அது அந்த ஒரு நோக்கத்துல ஒரு விஷயங்கள் வெளியே வந்திருந்தா பரவாயில்ல. இல்லாத ஒரு விஷயத்த
நீங்களா உருவாக்கிறதுன்றது வந்துட்டு அவங்களோட பர்சனல் கேரக்டர், பர்சனல் லைஃப், வெளியில அவங்களுக்குன்னு ஒரு விஷயம், ஒரு லைஃப் இருக்கு, அது எல்லாமே ஸ்பாயில் ஆகும். ஸோ அதெல்லாம் கூட நான் பார்த்தேன். அதுவுமே கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து வீட்ல இருந்து ஒரு லெட்டர் கார்டு வந்து உள்ள போச்சு இல்லையா? அதுல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுல எழுதி நான் அனுப்பிச்சிருந்தேன். அது வந்து அ வேற ஒரு ஃபோட்டோவோட வந்து அத ஜாயின் பண்ணி வீட்ல இருந்து இப்படி சொன்னாங்க. பட் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்கன்ற மாதிரிலாம் கம்பேர் பண்ணி போட்டிருந்தீங்க. அதுவுமே ரொம்ப இதா பெஸ்ட்டா இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ அது எப்படி இருந்தது? அக்ஷயாவும், அண்ணாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கமல் சார் வந்த அன்னைக்கு இது என்னாச்சு? ஏதாச்சு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களா வந்து அவங்களா தான் வந்து உட்காந்துருந்தாங்க. லைக் ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் மாயா, பூர்ணிமா அண்ட் ஜோவிகா எல்லாருமே வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இத வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃபோட்டோ எடுத்து அத ரொம்ப ராங்கா சோஷியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் பண்ணது. அதுவும் இந்த ஃபேமிலிலேருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டதெல்லாம் வந்து அதுவுமே என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ என் பேரண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியில எல்லாருமே ஃபேமிலிலேருந்து பார்ப்பாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்குலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கிரியேட் ஆகும் அவங்க மனசுலன்றதெல்லாம் யோசிக்கிறப்ப கொஞ்சம் இதா இருந்தது. பட் அவங்கள பத்தி தெரிஞ்சவங்களுக்கு யாருமே அது தப்பா தெரியாது. ஏன்னா அவங்க அவங்க ஏன் பண்றாங்க ஒரு விஷயம், என்ன பண்றாங்கன்றது எங்க ஃபேமிலி பர்சனலா எங்க க்ளோஸ்டு சர்க்கிள்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே. இந்த ஒரு விஷயத்த வந்து கிளியர் பண்ண நினைச்சேன். அண்ட் ஒன் மோர். அவங்க ஃபேன்ஸ் அவங்க அத பத்தி சொல்லியிருந்தாங்க. நான் என் ஃபேன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் இதா இருந்தா கூட என்னைய அவ்ளோ பூஸ்ட் அப் பண்ணுவாங்க. அவ்ளோ எடிட்ஸ் அண்ட் நெறைய பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அத பார்க்குறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல பூஸ்ட் அப் ஆற மாதிரி இருக்கும்ன்றத வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. அவங்க ஃபேன்ஸ பத்தி ஷேர் பண்ணாங்க. அத எடுத்து யார் இது இவங்க ஃபேன்ஸ்ன்ற மாதிரிலாம் அதையுமே ரொம்ப ட்ரோல் பண்ணி போட்டிருந்தீங்க. அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்ணனா இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்கன்றது உண்மைதான். எங்க போனாலும் அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கான ஒரு ஃபேன் பேஸ் வந்து அவங்களுக்கு இருந்தது, இப்பயும் இருக்கு. ஸோ அதையும் வந்து வேற மாதிரியா வந்து போட்டிருந்தீங்க. அந்த ஒரு விஷயம். அண்ட் பேசிக்கா பார்த்தீங்கன்னா, உள்ள ரொம்ப அதிகமா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என் அண்ணா வந்து பார்த்திருப்பீங்க எபிசோட்ல ஃபுல்லா. 1 ஹவர் எபிசோட்ல பெருசா எதுவும் தெரியாது. லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய கண்டஸ்டன்ட் அங்க இருக்கிறவங்க ரொம்ப வந்து டீஸ் பண்றாங்க. பட் எதிர்த்து எதுவுமே பேசல. மேபி அது அவங்க ரியல் கேரக்டர்னால அவங்க அத பண்ணல. இப்ப பேசணும்னு நெனச்சா அவங்க பேசியிருக்கலாம், ஆர்கியூ பண்ணிக்கலாம், சண்டை போட்டுருக்கலாம். சண்டை போட்டா கண்டிப்பா ப்ரோமோல வந்திருக்கலாம். பட் அது அவங்களோட நேச்சர் கிடையாது. ஸோ அவங்க டீஸ் பண்ணாலும் ஓகேன்னு ஓகே பரவாயில்ல. அத விட்டுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம் அப்படின்னு போற ஒரு பெர்சன் தான். அப்படிதான் இவங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான ஃபீலிங் இருக்கும் இல்லையா? யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க நம்மள பத்தி இப்படி பேசுறாங்கன்னா, அதுக்கு ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த தனியா உட்கார்றது, அந்த சைலன்ஸ் எல்லாமே அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். என்னைய பொறுத்த அளவுக்கு என்னன்னா, பிக் பாஸ் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமேலாம் டைம் இருக்காது. ஒரு பாதி பேர் பார்ப்பாங்க. பாதி பேருக்கு வந்து எந்த விதத்த எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்க போடுற மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ வச்சே பிக் பாஸ வந்து ஓகே இதுதான் போயிட்டுருக்கு போல அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே அந்த டைம் இருக்காது. பிக் பாஸ் லைவ் பார்க்குறதுக்கும் 1 ஹவர் எபிசோட் பார்க்குறதுக்கும் எல்லாருக்குமே அந்த டைம் இருக்காது. ஸோ நீங்க என்ன வந்து போடுறீங்களோ அத வச்சு தான். இப்ப Instagram எடுத்தோம்னா நானே வந்து காலையில எந்திரிச்சோனே பார்ப்பேன் என்ன வந்திருக்கு. ஸோ நீங்க எழுதியிருக்கிறத வச்சு தான் நானே வந்து ஓகே இன்னைக்கு இந்த இது போல டக்குன்னு டிவி ஆன் பண்றது, பார்க்குறது. ஸோ நீங்க பண்ற விஷயத்த வச்சு ஈஸியா ஜட்ஜ் பண்ணிருவாங்க. பார்க்காதவங்க கூட ஓகே இதுதான் நடந்துட்டு இருக்கு போல. இவங்க எல்லாரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க போலன்ட்டு ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உண்மையா பல பேர் நினைச்சிருவாங்க. ஒரு எல்லாமே மாறி போயிரும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது என்னோட இது. ஒரு என் அண்ணனுக்கு மட்டும் நான் சொல்லல. எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே தான் நான் சொல்றேன். அவங்க ஒருத்தவங்கள பத்தி நீங்க சொல்றப்போ, பாசிட்டிவா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. முடியாட்டினா ஃபைன். என் அண்ணன பத்தியும் பாசிட்டிவா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்லாட்டினா ஓகே. அதுக்குன்னு நெகட்டிவா இருந்தா கூட நீங்க ஷேர் பண்ணலாம். நெகட்டிவ் இல்லாம நெகட்டிவா உருவாக்கி எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. இல்லாத ஒரு விஷயத்த நீங்களா கிரியேட் பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த ப்ளீஸ் அத ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அவங்க பிக் பாஸ் முடிச்சுட்டு அவங்க வெளிய வராங்கன்னா, அவங்களுக்கு வெளிய வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கு.
அவங்க கெரியர் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. அங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே அந்த பொசிஷன் வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு மீம் கிரியேட் பண்ணுற ஒரு 1 minute 2 minutes பண்ணுற ஒரு ஒர்க் அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணதை அவங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்குள்ள இல்லை நான் அப்படி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பல நாள் ஆகும். எத்தனை பேர் நம்புவாங்கன்னு கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு என்னோட அண்ணனுக்கு ஓட் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் மிஸ் கால் பண்ணலாம். 8886602483 நம்பருக்கு டெய்லி ஒரு மிஸ் கால். அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் ஆப்பை வந்து லாகின் பண்ணிவிட்டு அதில் அதுலேயும் போய் ஓட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். முடிஞ்சால் பாசிட்டிவான ஒரு விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணும். தட்ஸ் இட். தேங்க்யூ.